அக்ஸப் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஆண்டோ. நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு படத்தோட ரிவ்யூ பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ என்ன அப்படின்னா ஓஹோ இந்த பேபி. இந்த படம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால் சார் அண்ட் ராகுல் சார் 2 பேரும் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. படத்தோட இயக்குனர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகுமார் ராம்குமார். இவருக்கு இதான் முதல் படம். அந்த படத்தோட கதாநாயகன் ருத்ரா. அந்த ருத்ரா யாருங்கன்னா நம்ம விஷ்ணு விஷால் சாரோட தம்பி. அவருக்கு இதான் முதல் படம். இந்த படத்து மூலமா தமிழ் சினிமாவில் அவர் கதாநாயகனா அறிமுகமாகிறாரு. படத்தோட ஹீரோயின் மித்திலா பல்கர். இவங்களுக்கு இதான் தமிழ்ல முதல் படம். ஸோ இந்த மாதிரி இந்த படத்தோட காஸ்ட் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இதுதான் ஒரு முதல் படமா இருந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம படத்துக்கு வருவோம். இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு நல்ல லவ் ஸ்டோரி, ஒரு ரொம்ப சாஃப்டா பிரீஸியா இருந்தது. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பார்த்தோம்னா ஒரே ஆக்ஷன் படங்கள் தான் வந்துட்டு இருக்கு. தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இந்தியன் சினிமாவிலேயே ஒரு ஆக்ஷன் படங்கள் தான் வந்துட்டு இருக்கு. ஒரே கத்தி, ரத்தம், புல்லட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு வன்முறை காட்சிகள் சம்மந்தப்பட்ட படங்களாக தான் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகக்கூடிய படம் தான் ஓஹோ இந்தன் பேபி. ஒரு நல்ல லவ் ஸ்டோரி. இந்த லவ் ஸ்டோரி ஒரு மக்களுக்கு ஒரு புது விதமான அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப பிரீஸியாக இருந்தது, ரொம்ப லைட் ஹார்ட்டடாக இருந்தது. படத்துக்கு போகக்கூடிய எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுற விதமாக தான் இருந்தது. இந்த படத்தோட கதையை நான் ஃபுல்லாக சொல்லி ஸ்பாய்லர் பண்ண விரும்பல, சும்மா மேலோட்டமாக மட்டும் நான் சொல்லிடுறேன். படத்தோட கதாநாயகன் கதாநாயகி 2 பேருக்குமே ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்குது. அந்த சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்கிற 2 பேர் பிற்காலத்தில் லவ் பண்ணுறாங்க. அந்த லவ் பண்ணும்போது வரக்கூடிய ப்ராப்ளம் அது எப்படி சால்வ் ஆகுது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இந்த படத்தில் பேசியிருக்காங்க. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு 2 விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா ஈகோ அண்டு செகண்ட் சான்ஸ். ஈகோ ஏன் அப்படின்னா ஈகோ இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த இந்த படத்தில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. காதலாக இருக்கட்டும், இல்லை திருமணமாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த வகையான உறவுலையுமே ஈகோ இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் செகண்ட் சான்ஸ்ன்றது அது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். இப்போ லவ்ல சண்டை போட்டுட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா உடனே பிரிஞ்சு போயிடணும்னு அவசியம் இல்லை. ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கறது அது எவ்வளோ பெரிய சேஞ்சை உருவாக்கும் அப்படின்னு இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த விஷயம் நம்ம கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ரொம்பவே ரிலேட்டபிளாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜென்சி லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணிட்டு ஒரு 3 monthsலேயே அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு 3 மாதம் தாண்டி போனாலும் அது பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா அப்படின்னா ஈகோ இன்னும் சில விஷயங்கள்னால உடனே சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த படம் பார்த்தோம்னா ஒரு நல்ல புரிதல் ஏற்படும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் ஈகோ இருக்கக்கூடாது. ஒரு கப்புள்ஸ்னால் செகண்ட் சான்ஸ் கொடுக்கணும். திரும்ப போய் சாரி கேட்குறது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்ற விஷயத்த இந்த படத்தை மூலமாக சொல்ல வராங்க. அண்ட் இந்த படத்தில் நான் ரொம்பவே நோட் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த சைல்ட்ஹுட் ட்ராமா தான். ஹீரோ ஹீரோயின் 2 பேர்த்துக்குமே ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்குது. பிற்காலத்தில் தான் அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி படத்தில் காட்டியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் ஜென்ரேஷனில் குழந்தைகள் எல்லாருமே அவங்க அப்பா அம்மா லவ் பண்ணுறதை பார்த்து விளாட்றாங்களோ இல்லையோ, அவங்க அப்பா அம்மா சண்டை போடுறத பார்த்து தான் விளாட்றாங்க. அப்படி சண்டை போடுறத பார்க்கும்போது அந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரி சைல்ட்ஹுட் ட்ராமா ஏற்படுது அப்படின்ற விஷயத்த இந்த டைரக்டர் கிருஷ்ணகுமார் ராம்குமார் அவர்கள் ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பார். அண்ட் ரொம்ப ரொம்ப சென்சிபிளான டைரக்டராக இருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ரொம்ப ரொம்ப சென்சிபிளான டைரக்டரால் மட்டும்தான் ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமா பற்றி பேச முடியும். ஒரு குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை பற்றி ஒரு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைனாக பேச முடியும். அந்த வகையில் கிருஷ்ணகுமார் ராம்குமாரை நம்ம பாராட்டே ஆகணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் எடுத்துக்கிட்ட கதையை ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளேயில் எந்த விதமான தொய்வோ லேகோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. போர் அடிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ரொம்ப அழகாக எடுத்துக்கிட்ட கதையை சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த சைல்ட்ஹுட் ட்ராமா பற்றியும் சொல்லியிருக்காரு. ஸோ இயக்குனர் கிருஷ்ணகுமார் ராம்குமாரை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் படத்தோட ஹீரோ ருத்ரா முதல் படம் மாதிரியே தெரியல. ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர் அப்படின்ற மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எமோஷனல் காட்சிகளாக இருக்கட்டும், லவ் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா எல்லா காட்சிகளுமே ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. அவர் சொல்லக்கூடிய விஷயத்த எமோஷன்ஸ் மூலமாகவே கன்வே பண்ணுறாரு. ஸோ பிற்காலத்தில் ஒரு நல்ல ஹீரோவாக வருவார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் படத்தோட ஹீரோயின் மித்திலா பல்கர் அவங்களும் ரொம்ப அழகாகவே நடிச்சிருக்காங்க. இன்னும் இப்போ படத்தில் இன்னும் சில கேரக்டர்ஸ் இருக்காங்க. நிவாஷினி இருக்காங்க, விஜய் சாரதி இருக்காரு. எல்லாருமே அவங்க ரோலை அருமையாக பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். படத்தில் முக்கியமான ரோல் பார்த்தீங்கன்னா நம்ம மிஷ்கின் சார் பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருந்தாலுமே ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காரு. அவர் சில காட்சிகளை சிரிக்க வைக்கிறாரு, சில காட்சிகளை சிந்திக்க வைக்கிறாரு. ஒரு ரொம்ப சூப்பரான கேமியோ அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் கேமியோன்னு சொல்லும் போதே நம்ம விஷ்ணு விஷால் சாரையும் சொல்லி ஆகணும். ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணியிருக்காரு. படம் ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படம் ட்ராவல் ஆகிறதே அவர் மூலமாக தான். அவர் தான் கதையை நகர்த்தி கொண்டு போகிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லா விதமான எமோஷன்ஸ் இருக்குது. காமெடி, லவ், எல்லா விதமான எமோஷன்ஸுமே இருக்குது. படம் ரொம்ப லைட் ஹார்ட்டடாகவும் சாஃப்டாகவும் இருக்குது. படத்தோட இயக்குனர் எடுத்த காரியத்தை சூப்பராகவே பண்ணியிருக்காரு.
படத்தோட இயக்குனர் கிருஷ்ணகுமார் ராம்குமார் தான் எடுத்துக்கிட்ட கதையும் ஸ்க்ரீன் பிளேவே ரொம்ப நல்லாவே எடுத்து மக்களுக்கு புரியும்படியாக காட்டியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 அப்படின்னு பிரிச்சிருக்காரு. இது ரொம்பவே புத்திசாலித்தனமான வேலை அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். டைரக்டர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. சாப்டர் 1ல ஸ்கூல் போர்ஷன்ஸையும் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னும் சாப்டர் 2, சாப்டர் 3 காலேஜ் போர்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி சாப்டர் 2, சாப்டர் 3 இந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஸ்கூல் போர்ஷனில் வைபவி அப்படின்ற பொண்ணு வந்து ருத்ராக்கு பேரா பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். இந்த மாதிரி ஒரு 3 பார்ட்டா பிரித்து மக்களுக்கு புரியும்படியாக சொல்லியிருக்காரு இயக்குனர். அவர் எடுத்துக்கிட்ட கதையை ரொம்ப சிறப்பாகவே கையாண்டிருக்காரு. எங்கேயும் தேவையில்லாத டைலாக்ஸ் இல்லை, ரொம்ப என்ன தேவையோ அதை மட்டுமே பண்ணியிருக்காரு. அந்த ருத்ரா அவரும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அண்ட் படத்தோட எடிட்டரை ரொம்ப பாராட்டி ஆகணும். ஏன்னா ரொம்ப ஷார்ப்பான கட்ஸ், எங்கே கட் பண்ணணும் எங்கே ட்ரிம் பண்ணணும் எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. எடிட்டர் யாருன்னா ஆர்சி பிரணவ். அவரோட ஒர்க்கையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஸோ ஓவராலாக கேமராமேன், எடிட்டர், டைரக்டர், காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே ரொம்ப இணைஞ்சு ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். நீங்களும் போய் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் படத்தோட கேமராமேன் ஹரிஷ் கண்ணன் ரொம்ப அழகான ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு லவ் மூவிக்கு என்ன மாதிரி விஷுவல்ஸ் தேவைப்படும் அப்படின்றத ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப பிரைட் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு நல்ல ப்ரீஸியாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. படத்தோட இசையமைப்பாளர் ஜென் மார்ட்டின் அவர்கள், அவரோட ஒர்க்கை நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். இந்த படத்துலேயும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு லவ் ஃபிலிம்க்கு என்ன மாதிரி மியூசிக் கொடுக்கணும் அப்படின்றத காட்டி ரொம்பவே பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும் ரொம்ப மெச்சூர்டாக ப்ளே பண்ணியிருக்காரு. சாங்ஸ் கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் படம் ஓவராலாகவே ரொம்ப நல்லா இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் படம்லாம் வந்துட்டு இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு நல்ல லவ் ஃபிலிம் எல்லாருமே ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. அண்டு குடும்பத்தோடு போய் பாருங்கள். படம் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்த நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ரிவ்யூவோட உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.